جبير عبد الله رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه حدثنا إبراهيم موسى أخبرنا أطر اللهم قبره الكريم بعرف شديد صلاة وتسليم اللهم صل وسلم وبارك عليه صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام طاهر يا نجل النهبي وحمي كل وهمه بالبخاري والله والديه والأقرباء وشبيه باشتياق مدح البخاري صل سلم على النبي وآله وعلى صحبه والإمام البخاري صلوات على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام. السلام عليكم ورحمة الله وبركاته. إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم والصلاة والسلام على رؤوف الرحيم سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا وهادينا ومرشدنا مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அவனின் அருள் வடிவமாய் அவனியிலே அவதரித்த இறுதி இறை தூதர் நம் இதய திருவேந்தர் ஈருலகிலும் நம்மை இரட்சிக்கக்கூடிய இரட்சகர் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் ஒழிந்து அருள் நிறைந்த அவர்களின் திரு குடும்பத்தார்கள் அவர்களின் திருத்தோழர்கள் அவர்களின் நல் வழிவந்த வழிமார்கள் இறைநேச செல்வர்கள் யாவரின் அருள் நிறைந்த ஆசிகளையும் ஆசித்தவனாக நெஞ்சம் நிறைந்த என் ஆன்மீக குருநாதரின் அருள் நிறைந்த ஆசிகளோடும் துஆக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். புனிதம் நிறைந்த
புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையினுடைய 98வது ஆண்டின் 5ஆம் தினமான இன்றைய தினம் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் சமூகம் அளித்து இந்த மஜ்லிஸை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கையான உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, இல்லங்களிலிருந்தும் அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இணையதளத்தின் வழியாக இந்த மஜ்லிஸோடு இதய தொடர்பு கொண்டு அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய யுகமெங்கும் வாழக்கூடிய அருமை மோமின்களே, முஸ்லிம்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா அவனுடைய பேரருளால் பெருங்கருணையினால் அவனின் திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பொருட்டால் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் ஓதப்படுகிற ஹதீஸுகளின் பொருட்டால், புனித மஜ்லிஸின் பொருட்டால் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய தேவைகளை, ஹாஜத்துகளை, நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். நம்மிலே யார் யாரெல்லாம் வாய்விட்டு சொல்ல முடியாத நோய்களுக்கு ஆட்பட்டு போயிருக்கிறோமோ, நம்முடைய உடல் பிணிகள், உள்ள பிணிகளை அல்லாஹ் சுகப்படுத்துவானாக, சுத்தப்படுத்துவானாக. நம்முடைய இதயங்களை அவன் அல்லாததை விட்டும் பரிசுத்தப்படுத்தி தௌஹீதை, உண்மையான ஏகத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய நசீவை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கி அருள்வானாக. கல்புல் மோமினி அருஷுல்லாஹ், உண்மையான மோமினுடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய அருஷாக இருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அத்தகைய உண்மையான பரிசுத்தமான இதயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், நாளை கியாமத்திலே அவர்களுடைய பொருள்களோ அவர்களுடைய பிச்சிரங்களோ அவர்களுக்கு பலனளிக்க மாட்டார்கள். யாருக்கு நாம் பரிசுத்தமான இதயத்தை வழங்கியிருக்கிறோமோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறானே, அத்தகைய பரிசுத்தமான இதயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. அத்தகைய பரிசுத்தம் பெற்ற இதயத்தை உடைய இறை நேசர்களுடன் நம்மை அவர்களின் தொடர்பிலே, சகவாசத்திலே, அவர்களின் சுஹபத்திலே, ஹிதமத்திலே அல்லாஹ் நம்மை நிலைபெறச் செய்வானாக. ஆமீன். இந்த மஜ்லிஸிற்கு வருகிற வழியிலும் யாரெல்லாம் சந்தித்து அவரவர்களுடைய ஹாஜத்துகளை, நாட்ட தேட்டங்களை இந்த மஜ்லிஸில் இருந்து துஆ செய்ய சொன்னார்களோ, அவர்கள் அனைவர்களுடைய நாட்ட தேட்டங்களையும் உள்ளத்தின் கிடக்கைகளையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், அவனே நிறைவேற்றி தந்துள்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, புனிதமே நிறைந்த புகாரி ஷரீஃப் கிரந்தத்தில் 5வது ஜுஸு, 5வது பாகம், இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிற ஹதீஸுகளில் கடந்த நாட்களாகவே கிதாபு சலாத், தொழுகையினுடைய பாடம் துவங்கி அதனுடைய ஃபதாயில் மசாயில், அது தொழுகையின் சிறப்புகளை குறித்தும் அதன் சட்டதிட்டங்களை குறித்தும் தொடர்ந்து ஓதப்பட்டு வந்திருக்கிறது. அது பற்றிய தகவல்களை கடந்த நாட்களிலே உலமாக்கள் உரைகளின் போது வழங்கியிருக்கிறார்கள். அந்த தொடரில் இன்றும் தொழுகையில் மறதி ஏற்பட்டால் என்ன செய்வது, தொழுகையிலே பிற காரியங்களை பற்றி இப்படியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகை என்று ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு உள்ளால் என்னென்ன கேள்விகளெல்லாம் எழுமோ அத்தனை கேள்விகளுக்குமாக ஒரு தனி தலைப்பு அமைத்து அத்துணைக்குமான ஹதீதுகளை ஆதாரங்களோடு
அந்தந்த தலைப்பிற்கு கீழாகவே கிட்டத்தட்ட ஒரு கேள்வி பதில் போலவே பாடங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமைத்து தருவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிற சுமார் 200க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களிலிருந்து ஒரு செய்தி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். ஒரு பகல் நேர தொழுகை, லுஹர் தொழுகையாக இருக்கலாம் அல்லது அசர் தொழுகையாக இருக்கலாம். இந்த ஹதீஸை அறிவிக்கிற சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், ஸலாத்துல் அஷி, பகல் நேர தொழுகை 4 ரக்காத்துகளை உள்ள தொழுகை, ஒன்று லுஹர் அல்லது அசர். ஆனால் அது அசர் தொழுகை தான் என்று அதற்கு பிறகு உள்ள ராவிகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். இமாம் முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அசர் தொழுகை தான் என்கிறார்கள். அப்படி அசர் தொழுகையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழ வைக்கிறார்கள். 4 ரக்காத் உள்ள அந்த தொழுகையை 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு 2வது ரக்காத்திலேயே சலாம் கொடுத்து விடுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து விட்டு பள்ளியை விட்டு எழுந்து வெளியிலே வந்து விடுகிறார்கள். பொதுவாக தொழுகைக்கு பிறகு ஓதுகிற தஸ்பீஹாத்துகள், ஔராதுகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் ஓதி முடித்துவிட்டு வெளியிலே பள்ளியினுடைய வெளிப்புறம் தாழ்வாரத்திற்கு வருகிறார்கள். அப்படியானால் அது அசர் தொழுகையாகத்தான் இருக்க வேண்டும். லுஹர் தொழுகையாக இருந்தால் பிந்திய சுன்னத் எல்லாம் இருக்கிறது, அசர் தொழுகையில் பிந்திய சுன்னத் இல்லை. அதனாலே அசர் தொழுது விட்டு தஸ்பீஹாத்துகளை விரதௌராதுகளை ஓதிவிட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியிலே வருகிறார்கள். வெளியே வந்தால் அங்கே ஒரு தாழ்வாரம், அங்கே ஒரு பேரித்தம் மர கட்டை அங்கே இருந்தது. அந்த கட்டையின் மீது கை வைத்து கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்துவிட்டு வெளியிலே போகிற சஹாபிகள் போய்கொண்டிருக்கிறார்கள். வேகமாக விரைந்து செல்கிறவர்கள் விரைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சர்ஆன் என்று ஹதீஸிலே சொல்கிறார்கள். வேகமாக போகிறவங்களும் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய் கொண்டிருக்கிற போது ஒரு சஹாபி, ஹஜ்ரத் துல் யதைன் என்று அழைக்கப்படுகிற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அகுஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத, நாயகமே தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று மெத்த பணிவோடு பக்தி சிரத்தையோடு பவ்யமாக கேட்கிறார்கள். அசர் தொழுகை 4 ரக்காத். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்து தொழுது முடித்துவிட்டு சலாம் கொடுத்து விட்டார்கள். பள்ளியை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். சஹாபிகளோடு பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்படியானால் இருக்கிற அந்த மற்ற சஹாபிகள், அங்கே இருந்த சஹாபிகள், யா ரசூலல்லாஹ் 2 ரக்காத்து தானே தொழு வச்சிருக்கிறீங்க என்று சொல்லவில்லை. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லவில்லை. எதுவும் சொல்லவில்லை. வெளியிலே போய்விடுகிறார்கள். என்ன காரணம்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்கிறார்களோ அது சட்டம். அது யதார்த்தமாக நடந்தாலும் சரி, அவர்கள் எதை செய்கிறார்களோ அதுதான் சட்டம். அத்தனை சஹாபிகள் அங்கே இருந்தார்களே, அத்தனை பேரும் வெளியிலே போகிறார்கள், பள்ளியை விட்டு வெளியே போகிறார்கள். ஏன் இன்னைக்கு புதிதாக 2 ரக்காத் அசர் தொழுகை என்றெல்லாம் கேட்கவில்லை. அது சஹாபிகளுடைய குணம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஹதீஸிலே புகாரி ஷரீஃபிலே வருகிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே காலணி அணிந்து கொண்டு தொழுவார்கள். அப்போது காலணியை அணிந்து கொண்டு தொழுவது ஆகமாக்கப்பட்டிருந்த காலம். பரிசுத்தமான அவர்களுடைய பாதணியிலே அந்த பாதணி பக்தி நிறைந்தது, பரிசுத்தமானது. சஹாபிகளும் அப்படி அணிவார்கள். இன்றைக்கு இருக்கிறது போல அசுத்தமான பகுதிகள் இல்லை. அடுத்து மஸ்ஜிதிலே கூட இன்றைக்கு இருப்பது போன்ற தரைகள் அமைக்கப்படாத காலம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணியோடு நின்று தொழுவார்கள். சஹாபிகளும் அப்படி தொழுவார்கள்.
ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற போது திடீரென தங்களுடைய காலணியை தொழுகையிலேயே கழட்டுகிறார்கள். அதை பார்த்த சஹாபிகள் அவர்களும் தங்களுடைய காலணிகளை கழற்றிவிட்டார்கள். நாம் பார்க்கிறோம், சஹாபிகள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகை அப்படி இருந்தது. அதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். தொழுகை என்றால் என்ன? என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். அப்படியானால் சஹாபிகள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்படி? இன்றைக்கு தொழுகையிலே சொல்லப்படுகிற எல்லா சட்டங்களும், தக்பீர் கட்டுகிற போது 2 கைகளையும் உயர்த்த வேண்டும். அந்த 2 கைகளுடைய 2 பெருவிரல்களும் காது சோனையே நேராக இருக்கிறது. இதை யார் பார்த்தது? யாரை பார்த்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தக்பீர் கட்டுகிற போது கைகளை உயர்த்தினார்கள். உயர்த்திய போது அவர்களுடைய 2 விரல்களும் பெருவிரல்களும் காது சோனையை நோக்கி இருந்தது என்பதை சஹாபிகள் பார்த்திருந்தால் தானே அப்படி சொல்ல முடியும். எனவே என்னை பாருங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபிகள் அப்படி பார்க்கிறார்கள். அதனாலே தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டும்போது தக்பீரிலே தங்களுடைய 2 கைகளையும் எங்கே வைத்தார்கள்? தொப்புளுக்கு மேலே வைத்தார்களா? நெஞ்சுக்கு கீழே வைத்தார்களா? அல சதுரு என்றால் என்ன பொருள்? எப்படி கைகளை வைத்தார்கள்? ஹதீஸிலிருந்து எடுக்கிறோம் என்றால் அதை பார்த்தது சஹாபிகள். எப்போது பார்த்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற போது பார்த்தார்கள். தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள் சஹாபிகள். எனவே தொழுகை முழுவதுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ருக்கூவிற்கு சென்றார்கள், ருக்கூவிற்கு செல்கிற போது அவர்களுடைய முதுகு எப்படி சீராக வளைந்திருந்தது, எப்படி குனிந்தார்கள் சஹாபிகள் பார்க்கிறார்கள். ருக்கூவிலிருந்து இஅ்திதாலுக்கு எழுந்திருக்கிற போது கைகளை உயர்த்துகிறார்களா, உயர்த்தாமலேயே எழுதுகிறார்களா? 2 விதமாகவும் ஹதீஸ் இருக்கிறது. அதை 2 இமாம்களும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ருக்கூவிலிருந்து எழுந்திருக்கிற போது 2 கைகளை உயர்த்தி ரஃபுல் யதைன், 2 கைகளையும் உயர்த்தி கீழே விடுவதை, அந்த ஹதீஸை ஷாஃபி மذஹபினுடைய இமாம்கள் நமக்கு சட்டமாக தருகிறார்கள். சில சமயங்களிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கைகளை உயர்த்தவில்லை, உயர்த்தாமலேயே எழுந்தார்கள். அதை ஹனபி மذஹபினுடைய இமாம்கள் சட்டமாக தருகிறார்கள். எனவே சில சமயம் கைகளை உயர்த்தினார்கள், சில சமயம் உயர்த்தவில்லை. 2ஐயும் சஹாபிகள் அவதானித்தார்கள். அங்கிருந்து சஜிதாவிற்கு சென்றார்கள். சஜிதாவிற்கு செல்கிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனை உறுப்புகள் பூமியிலே பதிந்தன? 7 உறுப்புகள் பதிந்தன. அப்படி பதிந்த போது சஜிதாவில் அவர்கள் ஓதிய தஸ்பீஹாத்துகள் என்ன? சஹாபிகள் அதை அவதானிக்கிறார்கள். சில அம்சங்களை கேட்டு தெரிகிறார்கள், சில விஷயங்களை பார்த்து தெரிகிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசைவை, ஒட்டுமொத்த அசைவை தொழுகையிலே இருந்து கூர்ந்து கூர்ந்து கவனிக்கிறார்கள் சஹாபிகள். அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான அந்த காலணியை கழற்றிய போது அதை பார்த்த சஹாபிகள் கழற்றி விடுகிறார்கள். தொழுகை முடிந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தோழர்களே, நான் காலணியை கழற்றினேன், நீங்கள் ஏன் கழற்றினீர்கள்? நான் கழற்றினேன், நீங்கள் ஏன் கழற்றினீர்கள் கேட்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பின்னாலே இருக்கிற தோழர்கள் காலணியை கழற்றுகிறார்கள் என்பதை முன்னாலே இருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முன்னாலே பார்க்கிறார்களோ அப்படி பின்னாலும் பார்க்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் பின் என்பதெல்லாம் இல்லை, வலது இடது என்பதெல்லாம் இல்லை. 4 திசைகளும் 8 திசைகளும் எல்லா பகுதிகளும் அவர்களாலே பார்க்க முடியும். தூரம் பக்கம் என்கிற எந்த விதமான நிலைப்பாடுகளும் இல்லாமல் அனைத்தையும் கடந்து பார்க்க
காக்க முடிகிற ஆற்றல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ் அவர்களுக்கே வழங்கியிருந்த விசேஷமான ஆற்றல். ஃபவல்லாஹி மா யக்ஃபா அலைய ருகூஉக்கும் வலா சுஜூதுக்கும். என் அருமை தோழர்களே, தொழுகையிலே நிற்கிற போது தராசு நேராக நில்லுங்கள், சஃபிலே சரியாக நில்லுங்கள், அணிவகுத்து நில்லுங்கள், இடைவெளி இல்லாமல் நில்லுங்கள். அதிலே உங்களுக்கு ஹலல் ஏற்பட்டு போய்விடும், இதயத்திலே வஸ்வாஸ் ஏற்பட்டு போய்விடும், ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். எனவே தொழுகையினுடைய சஃப்பு சரியாக இருக்க வேண்டும். தொழுகையினுடைய பள்ளிவாசலிலே தொழுகையினுடைய சஃப்பு நேராக இருக்க வேண்டும். இல்லையானால் மஹல்லாவிலே ஜமாத்திலே குழப்பம் ஃபித்னா ஏற்படும் என்கிறார்கள் இமாம்கள். தொழுகையிலே சஃப்பாக நிற்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து தொழுகையை வலியுறுத்தியதற்கான காரணத்தை இன்றைக்கு நாம் சொல்கிறோம். ஹதீஸ்களிலே இருக்கிறது, ஃபிக்ஹ் கிதாபுகளிலே இருக்கிறது என்பது மட்டுமல்ல, சகோதர சமுதாய அறிஞர்கள் இன்றைக்கு அதை பேசுகிறார்கள். ஒரு பிரபலமான சகோதர சமுதாய அறிஞர் ஒருவர் அதை பற்றி பேசுகிறார், அதை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒற்றுமையை கற்பித்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகைக்கான பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட தொழுது கொள்ளலாம். ஆனாலும் கூட ஏன் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் தெரியுமா? அதை அவர் சொல்கிறார். சகோதர சமுதாய அறிஞர் ஒருவர் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் யூடியூப்களிலே பார்த்திருக்கலாம், பழ கருப்பையா என்று அவருடைய பெயர். அவர் சொல்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு ஒற்றுமையை உங்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். என்ன காரணம் என்றால், நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம், ஆனால் தொழுகைக்கான அழைப்பு சொல்லப்பட்டதற்கு பிறகு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள், ஒன்றாக நில்லுங்கள், தோளோடு தோளோடு நில்லுங்கள், ஒன்றாக குனியுங்கள், ஒன்றாக நிமிருங்கள் என்று ஒரு ஒட்டுமொத்த உம்மா, அவர் உம்மா என்கிற வார்த்தையை சொல்கிறார். உம்மா, உம்மத், சமூகம், இதை கட்டமைத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி அது எனவேதான் தொழுகையிலே சஃப்பு சரியாக இருக்க வேண்டும். சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஹ்ராபிலே வந்து நின்றதற்கு பிறகு சஃபை சரி செய்ய சொல்லுவார்கள். சவ்வு சுஃபூஃபக்கும் என்று சொல்லுகிறோமே, உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள். அப்படி சொல்லிவிட்டு மெஹராபிலிருந்து வெளியிலே வருவார்கள். அவர்கள் கையிலே வைத்திருக்கிற குச்சி, கம்பு, அதை எடுத்துக்கொண்டு சஃப்புகளுக்கு பின்னாலே வந்து உள்ள அவர்களுடைய குதிகால் சரியாக இருக்கிறதா என்று அந்த குச்சியை வைத்து அளந்து பார்ப்பார்கள் என்று பார்க்கிறோம். காரணம், தொழுகையிலே பள்ளிவாசலிலே சஃப்பு சரியாக இருப்பது அது மக்களுடைய சமூக மக்களினுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிற அம்சம் என்று நம்முடைய இமாம்கள் அதை பதிவு செய்கிறார்கள். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஃப்பு சரியாக நில்லுங்கள், சஃப்பு சரியாக நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு விடவில்லை. மாறா, ஏனென்றால் ஃபவல்லாஹி மா யக்ஃபா அலைய ருகூஉக்கும் வலா சுஜூதுக்கும், நீ அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் செய்கிற ருகூவும் சுஜூதும் எனக்கு மறைவானதாக இல்லை. நான் முன்னாலே இருக்கிறேன், முன்னாலே பார்க்கிறேன் என்பது மட்டுமல்ல, பின்னாலே என்ன நடக்கிறது, நீங்கள் எப்படி ருக்கூ செய்கிறீர்கள், எப்படி நீங்கள் சுஜூது செய்கிறீர்கள் என்பதையும் நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு அது மறைவாக இல்லை என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்கு சுஜூத் என்பது ஒரு மனிதன் பின்னாலே தொழக்கூடிய மனிதனுடைய உடல் அசைவு. அவர் எப்படி ருக்கு செய்கிறார், சுஜூத் செய்கிறார், அதை கூட நான் முன்னாலே இருந்து கொண்டு பார்க்கிறேன் என்கிறார்கள். அதோடு விடவில்லை, வலா ஹுஷூஉக்கும் வலா ஹுதூஉக்கும், உங்களுடைய உள்ளங்களில் ஓடுகிற என்ன ஓட்டங்கள் என்ன என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பது கூட அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு மறைவாக இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கூட எனக்கு தெரியும். தொழுகையிலே இருந்தாலும் சரி, தொழுகை அல்லாத காலமாக இருந்தாலும் சரி, அருகிலே இருந்தாலும் சரி, தூரத்திலே இருந்தாலும் சரி, என்ன நினைக்கிறீர்கள் என்கிற என்ன ஓட்டம் கூட எனக்கு மறைவானதாக இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னாலே சஹாபிகள் காலணியை கழற்றி விட்டது அவர்களுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? ஏன் தோழர்களே, நான் கழற்றினேன், நீங்கள் ஏன் கழற்றினீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபிகள் பதில் சொல்கிறாங்க, நாயகமே யார சொல்லலாம், உங்களை பார்த்தோம், நீங்கள் கழற்றினீர்கள், நாங்களும் கழட்டி விட்டோம். நீங்கள் கழட்டினீங்க, நாங்களும் கழட்டி விட்டோம். சஹாபிகளுக்கு அதுதான், வேறு எந்த காரணமும் தேவையில்லை. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜருல் அஸ்வதை பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள்? ஹஜர், நீ ஒரு கல். ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஒரு கல்.
எங்களுக்கு பயன் செய்ய தருவதற்கோ அல்லது எங்களுக்கு தீங்கிழைப்பதற்கோ உன்னிடத்தில் எதுவும் இல்லை, நீ ஒரு கல், உன்னை முத்தமிட வேண்டும் என்று எனக்கு தேவையே இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் ரசூல் என்னரும் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட நான் பார்த்திருக்கிறேன், எனவே நான் உன்னை முத்தமிடுகிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தமிட்டார்கள். நீ கல்லுதான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு உன்னால் எந்த பயனளிக்கவோ தீங்களிக்கவோ முடியாது. கல் எப்படி பயனளிக்கும் தீங்களிக்கும்? அல்லாஹ் மூலமாகத்தானே எதுவும் நடக்கும். எனவே கல்லால் என்னவும் நடக்காது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நிலைப்பாடு இது என்பதை தெரிவித்துவிட்டு போய்விடவில்லை. ஆனாலும் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள், எனவே நான் முத்தமிடுகிறேன். அப்படியானால் என்ன பொருள்? காரணம் தெரிய வேண்டும் என்பதில்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை அப்படியே செய்கிறவர்கள் சஹாபிகள் கல்லை முத்தமிடுகிறார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, உமரே நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த கல் பயனளிக்காது என்றா சொல்கிறீர்கள்? பயன் அளிக்கும். ஏனென்றால் நாம் அஹ்து மீதாவுடைய நாளிலே அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்தோமே, அல்லாஹ் கேட்டானே அலஸ்து பி ரப்பிக்கும் என்று கேட்டானே, நான் இல்லையா உங்களுக்கு ரப்பு என்று கேட்டானே, நம்ம பலா ஆமாம் என்று சொன்னோமே, நாம் கொடுத்த அந்த வாக்குறுதியை இறைவன் இந்த கல்லிலே பொதிந்து வைத்திருக்கிறான். எனவே இதை முத்தமிடுகிறவர்களுக்கு நாளை இந்த ஹஜ்ருல் அஸ்வத் பயனளிக்கும், பயன் தரும் என்று சொல்கிறார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி பல சந்தர்ப்பங்களில் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்கிற போது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதை இல்லை, அதற்கு இப்படித்தான் பொருள் என்று திருப்தி சொல்கிற போது உடனேயே சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அங்கீகரித்து கொண்டு, நான் சொன்னது நீங்கள் என்ன மாற்றி சொல்வது என்பதெல்லாம் இல்லை, மாறாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை உடனேயே அங்கீகரித்து கொண்டு, வயதிலே இளையவராக இருந்தாலும் சரி, ஆனாலும் கூட அவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள் சரியாகத்தான் இருக்கும், சரிதான் என்று நம்பி உடனேயே சொல்வார்கள், லௌலா அலி லஹலக உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை என்று இருந்தால் இந்த உமர் அழிந்து போயிருப்பார் என்பார்கள். நீங்கள் சொன்னது சரின்னு விட்டுறையில், நல்ல வேளை நீங்கள் வந்து சொன்னீங்க, நான் சொன்ன தவறை திருத்தி விட்டீர்கள், இல்லையானால் நான் அழிந்து போயிருப்பேனே என்பார்கள். அப்படி சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து முத்தமிட்டார்கள். நமக்கு நம்முடைய சூஃபியாக்கள் சொல்வார்கள், ஏன் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரை பார்க்கிறார்கள், ஹஜ்ருல் அஸ்வதை பார்க்கிறார்கள். அந்த கல் அந்த இடத்திலே வைக்கப்பட்ட அந்த நிகழ்வு அவர்களுடைய நெஞ்சத்தில் நிழலாடுகிறது. இளமை பருவத்திலே அந்த கல்லை அந்த இடத்திலே யார் எடுத்து வைப்பது என்பதிலே மக்காவாசிகளுக்கு மத்தியிலே ஒரு யுத்தம் சூழ்ந்து விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது அந்த நேரத்தில் அப்போது தன்னை நபியாக பிரகடனம் செய்வதற்கு முன்னர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சொன்னார்கள், கல்லை எடுத்து ஒரு துணியிலே வையுங்கள், எல்லா குடும்பத்தவர்களும் சேர்ந்து கொண்டு வந்து வைப்போம் என்று சொல்லி அன்றைக்கு அங்கே மூலவிருந்த ஒரு யுத்தத்தை இல்லாமலாக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைக்கு அவர்கள் அப்படி செய்திருக்கவில்லை, ஆனால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அங்கே இரத்த ஆறு ஓடி இருக்கும். ஒரு சகோதர சமுதாய அறிஞர் ராகவன் என்ற அவருக்கு பெயர், ராகவன், அவர் நிலமெல்லாம் இரத்தம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் எழுதுகிறார், நிலமெல்லாம் இரத்தம். அன்றைக்கு மக்கா பெருவெளியிலே ஹரம் ஷரீஃபிலே பெரும் யுத்தம் சூழ்ந்திருக்கும். என்ன காரணம் தெரியுமா? குலப்பெருமை பேசியவர்கள் அதிகம், குடும்ப பெருமை பேசியவர்கள் அதிகம். அதனாலே இந்த கல்லை யார் எடுத்து வைக்க வேண்டும், அந்த முன்னுரிமை யாருக்கு என்பதிலே குல ரீதியாக குடும்ப ரீதியாக அவர்களுக்கு மத்தியிலே சூழவிருந்த பெரும் யுத்தத்தை, சண்டையை, போரை இல்லாமலாக்கி அதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு மத்தியிலே சுல்ஹ் என்கிற சமாதானத்தை ஏற்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த ராகவன் என்கிற அறிஞர் எழுதி வைக்கிறார். அதாவது நம்முடைய மக்கள், நம்முடைய இமாம்கள், உலமாக்கள் எழுதுகிறார்கள் என்பதிலே ஆச்சரியமில்லை. சகோதர சமுதாய மக்கள் பார்க்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசைவை பார்க்கிறார்கள், வாழ்க்கையை பார்க்கிறார்கள், ஹதீதுகளை படிக்கிறார்கள், தாரீக வரலாறுகளை படிக்கிறார்கள். அதிலே நமக்கு கிடைக்கிற பொருள் என்ன, அதில் நமக்கு கிடைக்கிற அது நுட்பம் என்ன என்பதை சகோதர சமுதாய மக்கள் எழுதி புரிந்து அதை தங்களுடைய நூல்களிலே எழுதி வைக்கிறார்கள்.
இன்றைக்கு இந்த சகோதர சமுதாய மக்களை எல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். அதனாலே நாம் இன்றைக்கு நம்முடைய மஜ்லிஸ்களிலே அவர்களை பேசுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதாலே புகழ்கிறவர்களுக்கு என்ன கிடைத்து விடுகிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கிடைத்து விடுகிறது? இல்லை, யார் புகழ்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது. மேடைதோறும் ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மைக்கேல் ஹார்ட் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் இடத்திலே 100 அறிஞர்களிலே முதலாவது நபராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதிவு செய்தார் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மீலாது விழா மேடைகளிலெல்லாம் பேசப்படுவதை கேட்கிறோம். இதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பெருமை? உலகத்தினுடைய 100 அறிஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களில் முதலிடமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் பதிவு செய்தார் என்பதாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பெருமை? அவர்களுடைய பெருமை அல்லாஹ்வாலே உயர்த்தி வைக்கப்பட்டது. ஆனால் எப்போது இவர் அதை செய்தாரோ அவருக்கு புகழ், அவருக்கு பெருமை. அமெரிக்காவிலே பிறந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு அறிஞர் இன்றைக்கு உலகலாம் மீலாது விழா மேடைகளிலே பேசப்படுகிறார், ஹதீஸ் மேடைகளிலே பேசப்படுகிறார். அப்படியானால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுகிற, எழுதுகிற, சிந்திக்கிற, நினைக்கிற யாராக இருந்தாலும் அவர் சமயங்களுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் புகழப்படுகிறார், அவர் பேசப்படுகிறார். இங்கே அந்த பா ராகவன் என்கிற ஒரு எழுத்தாளர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இளம் வயதிலே செய்த ஒரு மாபெரும் காரியத்தை அவர் பதிவு செய்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்க்கிறார்கள், புன்னகைக்கிறார்கள். அந்த கல்லிலே தன்னுடைய முபாரக்கான நூர் பிரகாசம், அந்த பேரொளி அதிலே பிரதிபலிக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முத்தமிட்டார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டதற்கு என்ன காரணம் என்றால், அந்த கல்லை பார்க்கும்போது அதிலே அவர்களுடைய நூறு வெளிப்பட்டது, அது பிரதிபலித்தது. கண்ணாடியை பார்க்கிறோம், நம் முகம் தெரிவது போல ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்தார்கள், அந்த கல்லிலே பேரொளி தென்பட்டது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபிலே பதிவு பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ், நான் மக்காவின் வீதியிலே நடமாடுகிற போது என்னை நபி என்று நான் பிரகடனப்படுத்துவதற்கு முன்னர் நான் போகிற போதும் வருகிற போதும் அங்கே கிடந்த கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது நான் என்னை நபி என்றே சொல்லவில்லை, பிரகடனப்படுத்தவே இல்லை. அதற்கு முன்னர் நபியாகத்தான் பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனாலும் அதை பிரகடனப்படுத்தியது 40 வயதிற்கு பிறகுதான். ஆனால் அதற்கு முன்னரே மனிதர்களுக்குத்தான் தெரியாது, அவர்கள் நபி என்பது மனிதர்களுக்குத்தான் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? கற்களும் மலைகளும் அவர்களை தெரிந்து வைத்திருந்தன. உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாம் அதை நேசிக்கிறோம். மலைதான், கல்தான், பாறைதான். அந்த பாறையிலும் கூட பாசநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு அந்த பாறையிலே, கடும் பாறையிலே வெளிப்பட்டது. கற்களே நேசிக்கின்றன, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத இதயங்கள் கடும் பாறைகளை விட மோசமானவை இல்லையா? அது அருமையான பெருமக்களே, அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்தார்கள், அது என்ன காரணம் என்றே தெரியாமல் அப்படியே செய்கிறவர்கள் சஹாபிகள். ஹஜ்ருல் அஸ்வதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தமிட்டதற்கான காரணம் சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் முத்தமிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முத்தமிடுகிறேன். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரை தொட்டு முத்தமிடுவார்கள். மிம்பரை காரணம் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதம் பதிந்த இடம் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரை தொட்டு முத்தமிட்டார்கள். என்ன காரணம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதம் பதிந்த இடம். இதற்கிடையில் இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் யார் என்றால், சஹாபிகளிலே அவர்களுக்கு பெயர் சாஹிபுல் வர, பேணுதல் மிகுந்தவர்கள் என்று பெயர்.
இன்றைக்கு ஓதப்பட்ட பாடத்திலே கூட செய்துனா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையினுடைய சிறப்பை குறித்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ட ஒரு கனவை குறித்து அதை குறித்து சொல்கிற போது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லவர் சிறப்பானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இன்றைக்கு பாடத்திலே ஓதப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெருவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே ஒரு சஹாபி அவர்களுடைய தோழர் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல குனிகிறார்கள். அப்படி குனிந்து போகிறாங்க. பின்னாலே தன்னோடு வருகிற தோழரை பார்த்து கேட்டாங்க, நான் இந்த இடத்துல குனிந்தேனே, ஏன் என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்கலையே, கேளுங்களேன்னு இருக்கிறார்கள். அந்த தோழர் கேட்கிறார்கள், சொல்லுங்களேன் ஏன் குனிந்தீர்கள் கேட்டார்கள். இங்கே ஒரு முறை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் வந்தேன். அவர்கள் முன்னாலே செல்கிறார்கள், நான் பின்னாலே வருகிறேன். இந்த இடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளை தாழ்வாக இருந்தது. அந்த கிளை தன் தலையிலே பட்டுவிடக்கூடாது என்பதாலே பணிந்து அவர்கள் சென்றதை நான் பார்த்தேன். எனவே இந்த இடத்தில் நான் குனிகிறேன் என்கிறார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆனால் இன்றைக்கு அங்கே மரம் இல்லை, அந்த இடத்திலே மரம் இல்லை, கிளை தன் தலையிலே பட்டுவிடுமோ என்கிற அச்சம் இல்லை. ஆனாலும் கூட இந்த இடம் அவர்கள் பாதம் பதித்த போது தலை பணிந்த இடம் என்பதாலே நான் குனிகிறேன் என்று குனிந்தார்களே, இங்கேதான் மரம் இல்லையே, இலை இல்லையே, கிளை இல்லையே, இங்கே ஏன் நான் ஏன் குனிய வேண்டும் என்கிற தன்னுடைய சொந்த புத்தியை, தன் சுய புத்தியை, தன்னுடைய யூகத்தை வெளிப்படுத்தவில்லை. மாறாக மரம் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், கிளை இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான சிரம் பணிந்து சென்ற இடம் என்பதாலே நான் செய்கிறேன் என்று அப்படிக்கப்படியே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய திருத்தோழர்களான சஹாபிகள் தொழுகையிலே இருக்கிற போது தங்களுடைய முபாரக்கான காலணியை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழற்றியதை நாயகமே நீங்கள் கழற்றினீர்கள், அதை நாங்கள் பார்த்தோம், எனவே கழற்றிவிட்டோம், காரணம் எங்களுக்கு தெரியாது. என்ன காரணம்னு கேட்கவும் இல்லை. இப்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், தோழர்களே, காலணியோடு நான் நின்று தொழ வைக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய முபாரக்கான காலணியிலே ஏதோ ஒன்று பட்டிருக்கிறது, எனவே அதை கழற்றி விடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள். எனவே நான் கழற்றினேன். ஏதோ ஒன்று காலணியில் பட்டு இருக்கிறது, அதனாலே அதை கழட்டி விடுமா, தொழுகையில் கழட்டி விடுமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். கழட்டி விட்டார்கள். அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தாரையே குறித்து சொல்கிற போது இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயதஹிரக்கும் தத்ஹீரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சொல்கிற போது அல்லாஹ் உங்களை எந்த விதமான அழுக்காறுகளை விட்டும் பரிசுத்தப்படுத்தவே இறைவன் விரும்புகிறான் என்று இறைவன் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக சொல்கிறானே. அப்படி இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மேனியின் மீதல்ல அவர்களுடைய முபாரக்கான காலணியின் மீது ஒட்டியிருக்கிற ஒன்றை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலே இரண்டு குழுவினர்களுக்கு மத்தியிலே நடைபெறுகிற ஒரு பிரச்சனையை சுத்தப்படுத்துவதற்காக, சமாதானப்படுத்துவதற்காக போகிறார்கள். அங்கே முனாஃபிக்கு தலைவன் நயவஞ்சகன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அவன் சொன்னான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த வாகனம் கோவேறு கழுதையை பார்த்து அதை தள்ளி கொண்டு போங்க, அதிலிருந்து வருகிற நாற்றம் எனக்கு தாங்க முடியவில்லை, தள்ளி கொண்டு போங்க என்று சொல்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் வாகனித்த கோவேறு கழுதையை பார்த்து அங்கே நின்ற ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி, அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லா இப்னு உபையை பார்த்து, வல்லாஹி லஹிமாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்யபு மின்க. அடே, ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த முபாரக்கான அவர்கள் பயணிக்கிற அவர்களின் புனித உடலை சுமந்து கொண்டு செல்கிற அந்த முபாரக்கான அந்த கோவேறு கழுதையா நாற்றம் என்கிறாய்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வின் ரசூலினுடைய அந்த கோவேறு கழுதை உன்னுடைய கோவேறு கழுதையை விட என்று சொல்லவில்லை, அத்தியபு மின்க, உன்னை விட பரிசுத்தமானதுடா, உன்னை விட
அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கிற, அவர்கள் அமருகிற அந்த கோவேறு கழுதை உன்னை விட பரிசுத்தமானது. நீ வாகனிக்கிற உன் கழுதையை விட, உன் குதிரையை விட என்று சொல்லவில்லை, உன்னை விட பரிசுத்தமானது என்று சொன்னார்கள். அப்படி சஹாபிகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த முபாரக்கான உடலிலிருந்து வெளிவருகிற அந்த வியர்வையை கூட நறுமணம் என்பதை நேரடியாக கண்டு உணர்ந்து வைத்திருந்தவர்கள். அதனால கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலணியில் ஏதாவது ஒன்று படுவதற்கு கூட அல்லாஹ் விரும்ப மாட்டான். கழட்டி விடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். தொழுகையில் இருக்கிற போதே வகை வருகிறது, கழட்டி விடுங்கள் என்று. சூஃபியாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். காலநீரை ஏதோ ஒன்று பட்டிருக்கிறது, அசுத்தம்டெல்லாம் சொல்லல, ஏதோ ஒன்று பட்டிருக்கிறது. எப்போது பட்டது? தொழுகைக்கு வரும் முன்னரே பட்டுவிட்டது. தொழுகைக்கு வரும் முன்னரே பட்டுவிட்டது. தொழுகையிலே தக்பீர் கட்டியதற்கு பிறகு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி அனுப்புகிறானே, அந்த அல்லாஹ் தொழுகைக்கு முன்னரே நாயகமே அந்த காலனியை கலட்டி விட்டு மஸ்ஜிதுக்குள்ளே வாருங்கள், அதில் ஏதோ ஒட்டி இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாமே. தொழுகையிலே இருக்கிற போது அவர்களின் காலணியை கூர்ந்து பார்த்த இறைவனுக்கு, அல்லாஹுக்கு, அவர்களின் காலணியில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது தொழுகைக்கு முன்னர் தெரியாதா என்ன? தெரியும் தானே. அப்படி இருக்க முதல்லையே அதில் ஏதோ இருக்கிறது, கழுவி விட்டு வாருங்கள், சுத்தப்படுத்தி விட்டு வாருங்கள், கழட்டி விட்டு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லாமல் தொழுகைக்கு வந்ததற்கு பிறகு, மஸ்ஜிதுக்கு உள்ளே வந்ததற்கு பிறகு, மெஹராபுக்குள்ளே வந்ததற்கு பிறகு, லில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு ஏன் சொல்ல வேண்டும்? முதலிலேயே சொல்லி இருந்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழட்டி விட்டு வந்திருப்பார்கள் தான், அதை சுத்தப்படுத்தி விட்டு வந்திருப்பார்கள் தான். ஆனால் தொழுகையிலே இருக்கிற போது அப்படி செய்தால் அது தொழுகையிலே இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, என்ன செய்கிறார்களோ அதுதான் பின்னாலே இருக்கிறவர்களுக்கான சட்டம் என்பதை அல்லாஹ் இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக இறைவன் வெளிப்படுத்துகிறார். அப்படி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் செய்கிற எந்த அசைவாக இருந்தாலும் அதை அப்படியே பின்பற்ற வேண்டியதுதான் சஹாபிகளுக்கு கடமை. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றார்களே. எனவே தொழுகிற போது என்னை பாருங்கள், என்னை கவனியுங்கள் என்பதற்கு அதற்கான பொருள் அப்படி பார்த்தார்கள் சஹாபிகள், அப்படி பார்த்தார்கள் சஹாபிகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய அசர் தொழுகை 2 ரக்காத்தை முடித்துவிட்டு வெளியிலே வருகிற போது, சலாம் கொடுக்கிற போது பின்னாலே இருக்கிற சஹாபிகள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிடவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். தொழுகை முடிந்து வெளியிலே வந்துடுறாங்க, எல்லாரும் வந்து விடுகிறார்கள். ஒஃபீஹிம் அபூபக்கர் உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸை புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிற இந்த ஹதீஸ், புகாரி ஷரீஃபிலேயே பல இடங்களிலே இந்த ஹதீஸ் திரும்ப திரும்ப வருகிறது, பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. சில வாசகங்கள் மாற்றமாக பல்வேறு ஹதீதுகள், செய்தி ஒன்றுதான், தகவல் ஒன்றுதான், சில வார்த்தைகள் வித்தியாசமாக பதிவு பல இடங்களிலே இருக்கிறது. அப்படி இருக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, யார சொல்லலாம் 2 ரக்காத் தானே தொழு வச்சுங்க, இன்னும் 2 ரக்காத் இருக்குதுன்னு சொல்லவில்லை. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்கிறார்களோ அது சட்டம். இன்றைக்கு 2 ரக்காத் தொழுதால் அசர் தொழுகைக்கு இனி 2 ரக்காத் தான், இனி 2 ரக்காத்து தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஏன் 2 ரக்காத்து தொழுதீர்கள், இன்னும் 2 ரக்காத்தை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் எதை செய்கிறார்களோ அதுதான் சட்டம், அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் சட்டம், அவர்கள் எதை பார்த்து ஆமோதிக்கிறார்களோ அதுதான் சட்டம். எனவே அதை உள்ளால் உணர்ந்திருந்த சஹாபிகள், அந்த சஹாபிகளிலும் சிறப்புக்குரிய இருவரும் சஹாபி செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் இருந்தும் கூட வஃபீஹிம் அபூபக்கரின் உமர் என்ற ஹதீஸிலேயே இருக்கிறது. குறிப்பிட்டு 2 பேரையும் சொல்கிறார்கள். அவங்களும் கூட ஒன்றும் சொல்லலை, தொழுது முடித்து பள்ளியை விட்டு வெளியிலெல்லாம் வந்தாச்சு. வந்ததற்கு பிறகு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஃபஹாபா ஐயோ கல்லிமூஹு, அதை சொல்வதற்கு கூட அவர்கள் பயப்படுகிறார்கள். ஹைபத், அதுக்கு பேர் என்ன? ஹைபத், பயம் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஒரு கண்ணியமான உணர்வு, கண்ணியமான ஒரு பயம் அவர்களுடைய வாய்களை அடைத்து விடுகிறது.
பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பல பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்துவிட்டு பல சஹாபிகள் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சஹாபி துல் யதைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அகுஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத, அதாவது யார் சொல்லலாம் இப்படி பண்ணிட்டீங்களே, 2 ரக்காத்தான தொழுதிங்க என்றெல்லாம் கேட்கவில்லை. பவ்யமாக, பணிவாக, ஒழுக்கமாக, அழகாக கேட்டாங்க. யாரை சொல்லலாம், தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா, அசர் தொழுகை நீர் 2 ரக்காத்து தானா என்கிற பொருள்பட தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா, அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா நாயகமே என்று தான் கேட்டார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? லா அன்ச வலம் துக்ஸர், நான் மறக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை. நான் மறக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை. அப்படியானால் என்ன பொருள்? 2 ரக்காத்து தொழுதிருக்கிறாங்க, ஒன்று சுருக்கப்பட்டு இருக்க வேண்டும் அல்லது மறக்கப்பட்டு இருக்க வேண்டும். இரண்டும் இல்லையே, இரண்டும் இல்லை என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் என்ன பொருள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டிற்கும் இடைப்பட்ட அவர்களுடைய உணர்வு இருக்கிறதே, அதை புரிந்து கொள்கிற பக்குவம் பெரும்பாலும் சஹாபிகளுக்கு இருந்த காரணத்தால் அப்படியே போய்விட்டார்கள். சஹாபிகளுக்கு கூட 2 ரக்காத்து தொழ வேண்டும் என்பதை விடவும் மேல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான கண்ணியம். அவர்கள் ஒன்றை செய்துவிட்டதற்கு பிறகு ஏன் இப்படி செய்தீர்கள், இப்படி செய்திருக்கலாமே என்றெல்லாம் சொல்கிறவர்கள் இல்லை சஹாபிகள். அது யாரோ சஹாபிகள், தோழர்கள், தூரமானவர்கள் என்றெல்லாம் இல்லை, அவர்கள் குடும்பத்திலேயே உள்ளவர்கள் கூட. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவியார் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மனைவிதான், தன்னுடைய கணவன் தானே என்று கண்ணிய குறைவாக பேசிவிடுவதில்லை, கணவன் தானே என்று பார்ப்பதில்லை, அல்லாஹ்வின் ரசூல் என்ற பார்வை பார்த்தார்கள். இளம் பருவத்திலேயே உடனிருந்து வளர்ந்தவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய நண்பர் தானே, ஒரு வயது தன்னை விட மூத்தவர், அவ்வளவுதானே என்று பார்க்கவில்லை, இல்லை அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பார்க்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் அத்தனை பேரும், ஒரு ஆலிம், ஒரு பெரியவர், ஒரு சமுதாய தலைவர், ஊரில் மக்களாலே மற்றவர்களாலே போற்றப்படுவது, புகழப்படுவது, கண்ணியப்படுத்தப்படுவதெல்லாம் வேறு. தன்னுடைய குடும்பத்தாரால், தன்னுடைய பெற்றோர்களால், தன்னுடைய மனைவி மக்களால், தன்னுடைய உடன் பிறந்தவர்களால், தன்னை சூழ வாழ்ந்தவர்களால், தன்னுடைய அண்டை வீட்டார்களால், அத்துணை பேராலும் போற்றப்பட்டவர்கள், புகழப்பட்டவர்கள், அப்படியே பின்பற்றப்பட்டவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரி முறை. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். வீட்டுக்கு போனாங்க. அவர்கள் ஒரு குவளையிலே பால் கொடுத்து குடிக்க கொடுக்கிறார்கள் சகோதரருக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கினார்கள், குடித்தார்கள். எப்போதும் அவர்களுக்கு ஒரு வழமை, தான் குடித்துவிட்டு குடித்ததை பக்கத்திலே இருப்பவர்களுக்கு கொடுப்பது. முழுக்க முழுக்க கிளாஸ் முழுவதும் குடித்து முடித்துவிட்டு டம்ளரை கீழே வைக்கிற வழமை இல்லை. அதில் கொஞ்சமாவது மீதம் வைத்து பரக்கத்திற்காக தன் அருகாமையிலே இருக்கிறவர்களுக்கு கொடுப்பது வழமை. அப்படி கொடுப்பார்கள் என்றே சஹாபிகள் அதை பெறுவதற்காகவே முண்டியடித்துக் கொள்வார்கள், முன்னாலே வந்து இருப்பார்கள். எந்த அளவிற்கு முண்டியடிப்பார்கள்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்தால் அவர்களுடைய உது செய்த உடல் உறுப்பிலிருந்து கையிலிருந்து தண்ணீர் வடியுமே, அந்த தண்ணீரை தடவிக்கொண்டு தன் முகத்திலே தடவுவதற்காக சஹாபிகள் முண்டிக் கொள்வார்கள். காது யக்ததிலூன அலா வலூஇஹி, அந்த உது செய்த தண்ணீர், அந்த தண்ணீரை பெறுவதற்காக முண்டியடித்துக் கொள்வார்கள். யார் முன்னாலே சென்று அந்த தண்ணீரை எடுத்து விட்டார்களோ அவர்களுக்கு பின்னாலே வருகிறவர்கள் அந்த சஹாபியினுடைய கையிலே ஒட்டி இருக்குமே அந்த தண்ணீரை தொட்டுக்கொள்வார்கள். ஃபவல்லாஹி மா தனஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஹாமதன் இல்லா வகஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரி உமிழ்ந்தால், சளி துப்பினால், அவர்களுடைய முபாரக்கான உமிழ்நீரை சளி அது பூமியிலே போய் விழுந்ததே இல்லை, பூமியில் போய் விழல. எப்படி? எங்கிருந்தேனும் சஹாபிகள்
பாய்ந்து வந்து தங்களுடைய கைகளை நீட்டி அந்த முபாரக்கான உமிழ்நீரை காரல் சலியை தன் கைகளிலே வாங்கி ஃபதலக பிஹா வஜ்ஹஹு வ ஜில்தஹு தங்களின் முகங்களிலும் தங்கள் உடல்களிலும் தேய்த்து தடவிக்கொள்வார்கள் என்று புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்கிறது. நாம் நினைப்பது போல நம்முடைய காரல் சலி வேறு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. அதனாலே அவர்களுடைய காரல் சலியை கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் முண்டியடிக்கிற சஹாபிகள் அவர்கள் குடித்துவிட்டு வைக்கிற அந்த வரக்கத்தை பெற வேண்டும் என்கிற ஆவலிலே முந்தி வருவார்கள். அப்படி ஒரு முறை மஸ்ஜித் நபவியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து முடித்துவிட்டு வழமையாக அவர்கள் வலதுபுறத்திலிருந்து தொடங்குவது தானே வழமை. குடித்து முடித்துவிட்டு யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ வலதுபுறத்தில் யார் இருப்பார்களோ அவர்களுக்கு கொடுப்பார்கள். இப்போது பார்த்தால் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயது சஹாபி பக்கத்தில் இருக்கிறாங்க வலதுபுறத்தில். இடதுபுறத்திலே பார்த்தால் நபிமார்களுக்கு அடுத்த மனிதர்களிலேயே சிறந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. சஹாபிகளில் சிறந்தவர்கள் மட்டுமல்ல, நபிமார்களுக்கு அடுத்த மனிதர்களிலே சிறந்தவர்கள். கைருல் பஷர் பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு அடுத்து மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போது யார் இடத்தில் கொடுப்பது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுப்பதா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொடுப்பதா என்பதல்ல கேள்வி. வலதுபுறத்திலிருந்து தொடங்குவதா இடதுபுறத்திலிருந்து தொடங்குவதா? எது சுன்னத்? எது சுன்னத்? நாம் சொல்வோம் வலதுபுறத்திலிருந்து துவங்குவது. இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்கிறார்களோ அது சுன்னத். அன்றைக்கு அவர்கள் இடதுபுறத்திலே கொடுத்திருந்தால் அது சுன்னத். ஏன் நாயகமே வலதுபுறத்தை விட்டு விட்டீர்கள் என்றெல்லாம் கேட்க முடியாது. அவர்கள் செய்வதும் அசைவும் இசைவும் தான் சுன்னத். எதை செய்கிறாங்களோ, எனவே அவர்கள் அமைக்கிற எதுவோ அதுதான் ஷரியத், அதுதான் சட்டம், அதுதான் ஃபரல், அதுதான் சுன்னத். அவர்கள் எதை வெறுக்கிறார்களோ அது மக்ரூஹ், அவ்வளவுதான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் வலதுபுறத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. எதை அவர்கள் செய்கிறார்களோ அது சுன்னத்தாகிவிடும். ஆனாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறத்தில் இருக்கிற சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் கொடுத்து, இஷ்ரிப் நீங்கள் குடிங்க, இது ஹாதிஹி ஷுர்பத்துல் லக, இது உங்களுக்குரிய பானம் தான், குடிங்க. நீங்கள் விரும்பினால் இவர்களை முற்படுத்தலாம் என்கிறார்கள். பெரியவங்க இருக்கிறாங்க, நீங்கள் விரும்பினா கொடுக்கலாம். அப்படி ஒரு நிபந்தனையும் சேர்த்து வைக்கிறார்கள். நிபந்தனை தான், வற்புறுத்தல் இல்லை, வலியுறுத்தல் இல்லை. அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருடைய உரிமைகள் என்று வருகிற போது அங்கே தன்னுடைய கருத்தை எல்லாம் வலியுறுத்த மாட்டார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பணி செய்த ஒரு பெண்மணி பரீரா, அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை விட்டு விலகுவதற்காக முடிவு செய்து விடுகிறார்கள். அந்த கணவர் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அழுதார். எப்படி என்றால் அவருடைய தாடி முடிகள் எல்லாம் கண்ணீரால் நனைந்து ஓடியது. யார் சொல்லலாம், என்னுடைய அன்பு மனைவி என்னை விட்டுவிடச் சொல்கிறார்கள், ஆனால் நான் அவர்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் நாயகமே என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார். இந்த பெண்மணியோ இல்லை நாயகமே, அவரோடு சேர்ந்து வாழ விரும்பலைங்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனைவி மீது இவ்வளவு அன்பு வைத்த அவரையும் போல், முகீஸ் அவர் பேர், அவரை போலவும் யாரையும் பார்க்கல. கணவன் மீது இவ்வளவு கோபம் வைத்திருக்கிற பரீராவை போலவும் பார்க்கல, அவ்வளவு அன்பு. இப்போது அவர் வந்து யார் சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்களேன்னு சொல்லி என்னை சேர்த்து வையுங்களேன் என்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் பரீராவிடத்தில் சொல்கிறாங்க, அவரோட சேர்ந்து வாழுங்களம்மான்னு கேட்குறாங்க. அந்த பெண் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் எனக்கு கட்டளை இடுகிறீர்களா, உங்களுடைய ஹுக்குமா, சேர்ந்து வாழ சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னால் சேர்ந்து வாழ்வேன், நீங்கள் சொன்னால் சேர்ந்து வாழ்வேன். இல்லைம்மா, நான் அப்படி வற்புறுத்தலை, வலியுறுத்தலை, கட்டளை இடவில்லை, அவருக்காக பரிந்து பேசினேன் என்றார்கள். அப்படின்னா வேணாம் நாயகமே, எனக்கு அவரோடு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால், யாருடைய விஷயத்திலும் சரி, கணவன் மனைவிக்கு மத்தியிலாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை, ஒரு தீர்ப்பை அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் சொன்னதுதான். அதை மாற்றி கேட்கிற உரிமை மோமினான எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லை என்கிறான் அல்லாஹ். வமா கான லி மோமினின் வலா மோமினத்தின்
இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஒரு விஷயத்திலே தீர்ப்பளித்து விட்டால் அந்த தீர்ப்பை மாற்றி திருத்தி கேட்கிற செகண்ட் ஒப்பீனியன் கேட்கிற உரிமை மோமினான எந்த ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை என்கிறான் அல்லாஹ். அல்லாஹும் ரசூலும் தீர்ப்பளித்தால், அப்படியானால் என்ன பொருள்? இங்கே தீர்ப்பளித்தது அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆயத் அருளப்பட்ட ஸைனபு நாயகி ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் தீர்ப்பளித்தது அல்லாஹ்வின் ரசூல். அல்லாஹ்வின் ரசூல் தீர்ப்பளித்தால் அது அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு. எனவே அல்லாஹ்வின் ரசூல் தானே சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லலையே என்று நினைக்க முடியாது. அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்கிறார்களோ அதுதான் சட்டம். அப்படி இருக்க தன் கருத்தை வலியுறுத்தவெல்லாம் இல்லை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைம்மா, நான் உங்கள்கிட்ட பரிந்து பேசினேன், நீங்கள் விரும்பினா சேர்ந்து வாழுங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்ட்டாங்க. இதுதானே இயல்பு. இங்கே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, உங்களுக்குரிய பானம் தான் ஹாதிஹி ஷுர்பத்துல்லக், உங்களுக்கு தான், நீங்கள் விரும்பினா அவர்களை முற்படுத்தலாம். சஹாபிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கே தேவை இருந்தாலும் கூட பிறருடைய தேவையை தானே முற்படுத்துவார்கள். அதுதானே சஹாபிகளுக்கு அல்லாஹ் சொல்கிற தன்மை, பண்பு, சிஃபத். அதுதானே போர்க்களத்தில் குத்துப்பட்டு இரத்தமெல்லாம் ஓடி உயிர் போகக்கூடிய சில நிமிடங்கள், கடைசி நிமிடங்களிலே கூட தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த போது பக்கத்திலே உள்ளவருக்கு கொடுங்கள் என்கிறார்கள். அவர்களிடத்திலே போனால் அவருக்கு கொடுங்கள் என்கிறார்கள். சக்கராத்து நேரத்தில் ஒரு மிடர் தண்ணீரின் மூலம் நாவை நனைத்து கொள்ளலாம், தொண்டையை நனைத்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் கூட பக்கத்தில் உள்ளவரை சொன்னவர்கள் சஹாபிகள். இந்த தண்ணீரை கொண்டு போனவர் மூன்றாவது நபரை போய் பார்த்தால் அவர் ரூஹடங்கி விட்டது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். திரும்ப இரண்டாவது நபருக்கு கொடுப்போன்னு வந்து அவருடைய ரூஹ் கடை நின்று போய்விட்டது. முதலாவது நபரிடத்திலே வந்தால் அவரும் ரூஹ் நின்று போய்விட்டது. இந்த கடைசி வினாடியிலே கூட ஒரு மிடர் தண்ணீரை கூட பிறருக்காக முற்படுத்துகிற பண்பை சஹாபிகளுக்கு பயிற்றுவித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உயிரை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் நாயகமே, உங்களுடைய முபாரக்கான உமிழ்நீர் பட்ட அந்த பாக்கியத்தை கொடுக்க நான் தயாரில்லை நாயகமே. நாயகமே, உங்கள் உமிழ்நீர் பட்ட இடம் அந்த பாத்திரத்தில் நான் வாய வைத்து நான் உண்ண வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் என்கிறார்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலே அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உண்டாலோ குடித்தாலோ பிறருக்கு கொடுப்பது வழமை, தனக்கு கிடைக்கும் என்று முந்தி வந்து வலதுபுறத்திலே அமர்ந்து கொள்கிற வழக்கம் சஹாபிகளுக்குரியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அப்படி கொடுப்பார்கள். அப்படித்தான் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்த போது அவர்களிடத்தில் தான் குடித்து விட்டு அந்த பாலை அந்த பாத்திரத்தை கொடுத்து நீ இஷ்ரிபி, நீங்கள் குடிங்கன்னு கொடுக்குறாங்க. சையதத்துனா உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பாத்திரத்தை வாங்கி பாலை குடித்து முடித்து விட்டு பாத்திரத்தை கீழே வைத்து விட்டு கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நான் நோன்பு வைத்திருந்தேன், என் நோன்பின் நிலை என்ன? எப்போது பாலை தந்து இஷ்ரிபி என்று சொல்லும்போது, இல்லை நாயகமே நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நான் எப்படி குடிக்கிறது என்றெல்லாம் சொல்லவில்லை. நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நான் அமல் செய்திருக்கிறேன், என்னுடைய அமல் என்ன ஆயிற்று, என்னுடைய நோன்பு என்ன ஆயிற்று என்பதெல்லாம் இல்லை. இஷ்ரிபி குடிங்க என்கிற அந்த கட்டளை வாக்கியம் வந்துவிட்டதற்கு பிறகு அந்த வார்த்தைக்கு முன்னால் அதற்கு கட்டுப்படுவதா அல்லது நோன்பா என்னுடைய அமலா அதுவா என்று வருகிற போது அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை முக்கியம். அவர்கள் தருகிற அந்த பானத்தை குடிப்பது, அந்த பாக்கியத்தை இழக்க துணியவில்லை சஹாபியா சையதத்துனா உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா. குடித்து முடித்து பாத்திரத்தை கீழே வைத்து விட்டு கேட்கிறார்கள், நான் நோன்பு வைத்திருந்தேன் நாயகமே, என் நோன்பின் நிலை என்ன? என் நோன்பின் நிலை என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது ஏன் இப்படி செஞ்சீங்க, முதல்லையே சொல்லியிருக்கக்கூடாதா, நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடாதா என்றெல்லாம் கேட்கவில்லை. ஏன்? அவர்களுக்கு தெரியும் இவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதும். அவருடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற, எங்கோ இருக்கிற யாருடைய உள்ளத்தையோ ஊடுருவி பார்க்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் முன்னாலே இருக்கிற உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியாதா என்ன? தெரிந்தும் தானே கொடுக்கிறார்கள்.
தெரிந்தும் தானே கொடுக்கிறார்கள். இங்கே சட்டம் என்ன, மார்க்கம் என்ன சொல்ல வருகிறது என்பதை சொல்கிறார்கள். நீங்கள் நோன்பு வைத்திருந்தாலும் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தால் குடிக்கத்தான் வேண்டும். இந்த ஹதீஸ் அல் ஜாமிஉ ஸகீரிலே பதிவு பெற்றிருக்கிறது. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஜாமிஉல் கபீர் போல அல் ஜாமிஉ ஸகீரிலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நோன்பாக இருந்தாலும் அதுதான் சட்டம், தொழுகையாக இருந்தாலும் அதுதான் சட்டம். செய்தனா அபூ சயீதுல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுவதை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அபா சயீத் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு வருகிறார்கள். லப்பைக் யா ரசூலல்லாஹ், அழைத்தீர்களே நாயகமே. நான் ரொம்ப நேரம் ஆச்சு அழைச்சி, இப்போ வந்திருக்கிறீங்களே. தொழுது கொண்டிருந்தேன் நாயகமே. ஏன் நீங்கள் இந்த ஆயத்தை கேள்விப்படவில்லையா? அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபூ லில்லாஹி வலிர்ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். மூமின்களே, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் உடனேயே பதிலளியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. அப்படியானால் என்ன பொருள்? தொழுகையிலே இருந்தாலும் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் தொழுகையை விட்டுவிட்டுத்தான் வர வேண்டும், விட்டுவிட்டு வரத்தான் வேண்டும். தொழுகையை விட்டுட்டு வரணும். நான் தொழுகையிலே இருக்கிறேன். நாம் தொழுகிற தொழுகை முக்கியமா, அல்லாஹ்வின் ரசூலுடைய அழைப்புக்கு அவர்களுக்கு பதில் சொல்வது முக்கியமா என்று வருகிற போது நாம் தொழுகிற தொழுகையை விடவும் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது அதுதான் முக்கியம். மார்க்கம் குர்ஆன் சொல்கிறது, நம்முடைய இமாம்கள் ஃபிக்ஹ் சட்டத்திலே சொல்கிறார்கள். தொழுகையை முடித்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். தொழுகையிலே இருக்கிற போதே அழைத்தார்கள். விட்டு விட்டு வரத்தான் வேண்டும். அப்படி வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு வேலையை சொன்னார்கள், ஏதோ ஒன்று பேசினார்கள். கேட்டுவிட்டு சரி போங்கன்னு அனுப்பிட்டாங்க. என்ன செய்ய வேண்டும்? நேர திரும்ப தொழுகைக்கு போக வேண்டும். சென்று திரும்ப நியத்து வைத்து முதலாவது ரக்காத் அல்ல, எந்த இடத்தில் விட்டு வந்தோமோ அந்த இடத்தை தொடர வேண்டும் என்கிறார்கள் இமாம்கள், ஃபிக்ஹாக்கள் சட்டம் எழுதுகிறார்கள். அழைத்தது அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். எனவே தானே நீங்கள் வந்தீர்கள். அல்லாஹ்வின் ரசூல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பிலே அவர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வந்த அந்த நேரம் முழுவதுமே தொழுகையிலே இருந்ததாகத்தான் பொருள். சட்டம் எழுதுகிறார்கள் இமாம்கள். செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அஸர் தொழுகைக்கு பிறகு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மடியிலே தலை வைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். கண்ணை இருந்து தூங்கிவிட்டார்கள். அஸருடைய வக்து முடிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சூரியன் சாய தொடங்கிவிட்டது. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், சூரியன் மறைந்து விட்டது. அப்போதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழிக்கிறார்கள். கண் விழித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அலியே ரலியல்லாஹு அன்ஹு, அஸர் தொழுதுட்டீங்களான்னு கேட்டாங்க. அஸர் தொழுதுட்டீங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அஸர் தொழாமல் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாதவர்களா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அப்படி கண்ணையிருந்து தூங்கி விடுகிற அளவிற்குள்ள தூக்கமா அவர்களுடைய தூக்கம்? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு படுத்தார்கள், தூங்கினார்கள். குரட்டை சப்தம் கேட்டது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, குரட்டை சப்தம் கேட்டது. குரட்டை விட்டு தூங்கினார்கள். எழுந்தார்கள், வித்ரு தொழுகைக்காக தக்பீர் கட்டினார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் சட்டத்தை வெளிக்கொண்டு வருகிறார்கள். யார் சொல்லலாம், நீங்கள் தொழுதீங்களே, தூங்குனீங்களே, தூக்கத்திலே குரட்டை விட்டீர்களே, குரட்டை சப்தத்தை நான் கேட்டேனே, ஒது செய்யாமல் திரும்பவும் வித்ரு தொழுகிறீங்களே நாயகமே. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐநானி தனாமானி வல் கல்பு யக்லான், ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய 2 கண்கள் தான் தூங்கும், என் உள்ளம் எப்போதும் விழித்தே இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலே அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த தூக்கம் சராசரியான நம்முடைய தூக்கத்தை போன்றதல்ல.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி அந்த நேரத்திலே அவர்களுக்கு உடல்நல குறைவு இருந்தபோது ஒரு மருந்து 60 என்ற ஒரு மருந்தை தயார் செய்து வந்து கொடுக்க வந்தபோது வேண்டாம் என்று மறுக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. குடும்பத்தார்கள் நினைத்தார்கள், பொதுவாக நோயாளிகள் மறுப்பது இயல்புதானே, மருந்தை மறுப்பது இயல்புதானே என்று ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த மருந்தை வாயை திறந்து ஊற்றிவிட்டார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்திலே இருந்தார்கள். மயக்கத்திலிருந்து கண் விழித்தார்கள். கேட்டார்கள், அந்த மருந்து மீதம் இருக்கிறதான்னு கேட்டாங்க. ஆமா என்றார்கள். அதை எடுத்து இருக்கிற நீங்களெல்லாம் குடியுங்கள் என்றார்கள். நீங்களெல்லாம் குடியுங்கன்னாங்க. ஏன்? அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளின் இறுதி பகுதியிலே அவர்கள் சொன்ன ஒரு சட்டத்தை, அவர்களின் வார்த்தையை, அவர்களின் கட்டளையை குடும்பத்தார் மீறினார்கள் என்று ஒரு தவறான வரலாற்று பதிவு எழுதப்பட்டு விடக் கூடாது. நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வின் ரசூலுக்கு மாறாக செயல்பட்டவர்கள் நீங்கள் என்று இறைவனுக்கு முன்னாலே நீங்கள் நிறுத்தப்படக்கூடாது. எனவே அந்த மருந்தை நோய் இல்லை என்றாலும் நீங்கள் எல்லாம் குடியுங்கள் என்கிறார்கள். அப்போது தூரத்தில் மைமூனா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. அவங்க நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற போது கொடுங்கள் என்கிறார்கள். நோன்பு வைத்திருக்கிற மைமூனா நாயகிக்கு கொடுக்கப்படுகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் வேண்டாம் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அவங்க சொன்னாங்களே, கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்களே, அவர்கள் சொன்னதை மீறித்தானே நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொல்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனைக்கும் மத்தியிலும் வரலாறு அவர்கள் மயக்கமாக இருந்தார்கள் என்று சொல்கிறது. மயக்கத்தில் இருந்து கொண்டா யார் என்ன சொல்கிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள் என்றதை பார்க்கிறார்கள். எனவே மயக்கம் என்பது சராசரியான எல்லாருடைய மயக்கத்தை போலவோ எல்லோருடைய தூக்கத்தை போலவோ அல்ல. மாறாக தூக்கத்திலும் கூட விழிப்புணர்வுடன் தூங்குகிற பெருமானார் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்து கேட்குறாங்க, அலியே ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் அஸ்ர் தொழுதீங்களா? தொழல. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியத்தானே செய்யும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு விழித்து தானே இருக்கிறார்கள். இன்னும் நாயகமே நான் அஸ்ர் தொழல, கொஞ்சம் எந்திரிங்க, தட்டி எழுப்பி அவர்களின் தூக்கத்தை கலைத்து விட்டு தொழுகைக்கு போகவில்லை. அறிவின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்வின் தூதர் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூக்கத்தை கலைத்து விட்டு நான் போய் தொழுகிற தொழுகைக்கு பெயர் அல்ல தொழுகை. அல்லாஹ்வின் ரசூலினுடைய தூக்கம் முக்கியம். அப்படியே இருக்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், சூரியன் சாய்ந்து விட்டது. அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், அலி ரலியல்லாஹு அன்ஹு உன் தூதரனுடைய காரியத்திலே ஈடுபட்டிருந்தார், உன் தூதரின் காரியத்திலே ஈடுபட்டிருந்தார், சூரியனை மீண்டு வரச் செய் என்ற போது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மறைந்த சூரியன் அன்றைக்கு மேற்கிலிருந்து வெளிவந்ததை நான் பார்த்தேன் என்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அப்படி சஹாபிகளுக்கு தெரியும் நம்முடைய வணக்கத்தை விட, நம்முடைய இபாதத்தை விட, நம்முடைய தொழுகையை விட, நம்முடைய நோன்பை விட, எல்லாவற்றையும் விட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுதல், அவர்களை கண்ணியப்படுத்துதல், அவர்களை உயர்வுபடுத்துதல் அது அவசியம், அகமியம் என்பது தெரியும். ஹுதைபியாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வெளியிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள், உள்ளே அனுமதிக்கப்படலை. ஒரே ஒரு உள்ளே போகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் மக்காவாசிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அப்போது மக்காவாசிகள் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களோடு உடன் வந்தவர்களோ மக்காவிற்குள்ளாலே இந்த வருடம் வரக்கூடாது, திரும்பி போய்விட வேண்டும். இப்படி ஒரு நீண்ட ஒப்பந்தம், ஹுதைபியா உடன்படிக்கை நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று செய்யுங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் வந்துட்டீங்க, மக்காவுக்குள்ள ஹரம்ல இருக்கிறீங்க, தொட்டுவிடும் தூரத்தில் காபா இருக்கிறது, எனவே நீங்கள் தவாஃப் செய்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் தவாஃப் செய்யுங்க. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து விட்டார்கள். இந்த மக்காவை விட்டு பிரிந்து போனவர்கள் தான் மதீனாவிற்கு,
திரும்பவும் மக்காவிற்கு வர வேண்டும் என்ற ஆவலிலே ஆசையிலே தான் வந்திருக்கிறார்கள். மக்கா காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனாலும் கூட எண்ணரும் தோழர் எண்ணரும் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்யாமல் நான் தவாஃப் செய்வதா வேண்டாம் என்று காபத்துல்லாவுக்கு அருகே இருந்தபோது கூட அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வரவில்லை, அவர்கள் தவாஃப் செய்யவில்லை. எனவே அதை விட எனக்கு தவாஃப் முக்கியம் இல்லை என்று தவாஃப் செய்யாமலேயே சென்றார்கள். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அது சஹாபிகள் அவர்கள் கற்று வைத்திருந்த கல்வி ஞானம். அப்படி அல்லாஹ் சொன்னானே, இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நாயகமே உங்களை இந்த மக்களுக்கு நற்சாட்சி சொல்லக்கூடியவராக, சுவர்க்கத்தை கொண்டு நல் உபதேசம் நல் மாராயம் சொல்லக்கூடியவர்களாக, நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு வ துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வாசீலா. அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு, அவர்களுக்கு உதவியாக உறுதுணையாக இருக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான் உத்து சப்பிஹூஹு, அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். எனவே முந்தியது எது? அவர்களை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற இபாதத்தை இறைவன் முற்படுத்துகிறானா என்றால் இறைவன் எதை முற்படுத்துகிறான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, அதை அல்லாஹ் முற்படுத்துகிறான். குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறார். ஹதீஸிலே கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிஸால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 அம்சங்களை போதியுங்கள். ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியினுடைய அன்பை போதியுங்கள். ஹுப்பி ஆலி பைத்திஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை போதி, அவர்களுடைய குடும்பத்தார் அஹ்லு பைத்துகளுடைய அன்பை போதியுங்கள். அதற்கு பிறகு கிராத்துல் குர்ஆன், குர்ஆனை போதியுங்கள். இந்த வரிசையிலே முதலில் நபி அன்பு, அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாரின் அன்பு, மூன்றாவது குர்ஆன். என்ன காரணம்? நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தானே கற்றுத்தந்தார்கள். முதல்ல பள்ளியிலே போய் லெப்பை இடத்துல ஓத வைத்தால் உடனே எடுத்தவொன்னே அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று ஓதி தருவதில்லை. எங்கள் நேனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து மதீனாவில் வஃபாத் ஆகி அடங்கப்பட்டார்கள். தாயார் பெயர் ஆமினா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா, தந்தை பெயர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, பூட்டனார் பெயர் ஹாஷிம் ரலியல்லாஹு அன்ஹு, முப்பாட்டனார் பெயர் அப்துமனாஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்கள் பிறந்த ஊரை, அவர்கள் மறைந்த ஊரை, அவர்களுடைய தாயாரை, அவர்களுடைய தந்தையாரை, அவர்களுடைய பாட்டனாரை, அவர்களுடைய பூட்டனாரை, அவர்களுடைய முப்பாட்டனாரை, அவர்கள் குடும்பத்தாரை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். காரணம், அடிப்படையிலே நாயகத்தின் பேரன்பு உடலிலே உள்ளத்திலே ஊடுருவினால் தான் அதற்கு பிறகு குர்ஆன் அவருடைய கல்விலே சென்று அவரை நல்வழிப்படுத்தும். இல்லையானால் அந்த குர்ஆனை கொண்டே அவர் வழிகட்டு போவார். யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை கொண்டு வழி பெற்றவர்களும் ஏராளம், வழி கெட்டவர்களும் ஏராளம். குர்ஆனை கொண்டு எப்படி வழிகட முடியும்? அதை அணுகுகிற முறையை கொண்டு. எனவே நாயகத்தின் அன்பு, அவர்கள் மீதான நல்லுணர்வு அடிப்படை அம்சம் உள்ளங்களிலே ஊடுருவ வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி வருகின்றன. அந்த வகையில், அந்த வரிசையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்து தொழுகையை தொழுது முடித்துவிட்டு வந்ததற்கு பிறகு சஹாபிகள் உடனேயே, ஏன் நாயகமே 2 ரக்காத்து தொழுதிங்க 4 ரக்காத்துலோ என்று சொல்லவில்லை. மாறாக எழுந்து வந்து விட்டார்கள். ஒரு சஹாபி, ஒரே ஒரு சஹாபி, அது புதிய வயதுடைய சஹாபியாக, அப்போதுதான் புதிதாக இஸ்லாத்தில் இணைந்தவர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் தான் சொன்னார்கள், அக்குசிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அப்போதும் கூட பவ்யமாக பக்குவமாக பணிவோடு தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா, நீங்க மறந்து விட்டீர்களா நாயகமே என்று கேட்டபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து அப்படியா என்று கேட்கிறார்கள். ஆமாம் நாயகமே என்ற போது, வாருங்கள் என்று எழுந்து அவர்களை அழைத்து கொண்டு திரும்ப பள்ளிக்குள்ளாலே சென்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறார்கள். 3வது ரக்காத்தில் இருந்து திரும்ப இகாமத்து சொல்லி நியத்து வைத்து தக்பீர் தஹ்ரீமாவில் இருந்தல்ல, 3வது ரக்காத். ஹதீஸ் அப்படித்தான் சொல்கிறது. மீதி உள்ள 2 ரக்காத்தை தொழ வைக்கிறார்கள். இதற்கிடையிலே பள்ளியை விட்டு வெளியிலே வந்து விட்டார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து விட்டார்கள், சஹாபிகளும் வந்து விட்டார்கள், கிப்லாவிலிருந்து நெஞ்சம் திரும்பி விட்டது. இந்த நிலையிலே வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். தாழ்வாரத்திலே ஒரு கட்டையிலே, பேரித்தவர கட்டையிலே சாய்ந்திருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அத்துணைக்கு பிறகும் சென்று 3வது ரக்காத்தை தொடர்கிறார்கள். தொழுகையை துவங்கவில்லை, தொடர்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? இடைப்பட்ட நேரம் சஹாபிகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடனிருந்த அந்த நேரமெல்லாம் தொழுகையில் தானே கணிக்கப்படுகிறது, தொழுகையில் தான் சேர்க்கப்படுகிறது. அந்த 2 ரக்காத்தை தொழுது முடித்துவிட்டு அதற்கு பிறகுதான் சஜிதா சஹு என்பதை கற்றுத்தருகிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையில் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டால் அதற்காக எப்படி சஜிதா சஹு செய்வது என்பதை கற்றுத்தருவதற்கான அம்சமே அல்லாமல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விட்டது அல்ல. 2 ரக்காத்து தொழுதுட்டு வெளிவந்தது மறந்தல்ல. தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்ட பிறகு உடல் மட்டுமல்ல உள்ளமும் ஒன்றிணைந்து அல்லாஹ்வின்பால் சேர்ந்து விடுகிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன மறதி? அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே தனக்கு அருளப்படுகிற வேத வசனங்கள் மறந்து போய்விடுமோ என்று அவர்கள் பயப்படுகிற போது லா துஹர்ரிக் பிஹி லிசானக் இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, நாயகமே உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்க வேண்டாம், எங்கே பயந்து போய்விடுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் உள்ளத்திலே குர்ஆனை முழுக்க முழுக்க நிலைப்படுத்தி வைப்பது நம்மீது கடமை என்று அவர்களின் நினைவாற்றலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட இறைவன் சனுக்ரிஉக ஃபலா தன்சா, நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்டுவான், நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படி மறதியே ஏற்படாத மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் எங்கோ எப்போதோ ஏதோ ஒன்று நிகழ்ந்து விடுகிறது என்றால் அது பயிற்றுவிப்பதற்காகத்தானே தவிர அது அவர்களின் மறதி அல்ல. மறந்துட்டு 2 ரக்காத்தை விட்டுட்டு வரல. இப்படி ஒருவேளை பள்ளியிலே நடந்து விட்டது, ஒரு இமாம் தொழுகையில் 2 ரக்காத்தை முடித்து விட்டால் என்ன செய்வது? அவருக்கு நினைவு காட்ட வேண்டும், சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு பள்ளியில் இமாம் ஏதோ 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்து விட்டார் என்றாலோ, 5வது ரக்காத்திற்கு எழுந்து விட்டார் என்றாலோ, அல்லது நடுவில் முதல் இருப்பு சஜிதா அத்தஹியாத் இருக்காமல் எழுந்து விட்டாலோ, இந்த காரணங்களை சொல்லியே சில பள்ளிவாசல்களில் மார்க்க ஞானமே அற்ற நிர்வாகிகள் பள்ளிவாசல் இமாம்களை நீக்கி இருக்கிறார். ஹதீஸிலே இன்றைக்கு ஓதப்பட்ட பாடத்திலே இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வது ரக்காத்திற்கு எழுந்திருக்கிறார்கள், தஸ்பீஹ் சொல்லி அமர வச்சிருக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களிலே 2வது ரக்காத்திலிருந்து முடித்திருக்கிறார்கள். அடுத்து 2வது ரக்காத்தில் இருக்கிற அத்தஹியாத் இருக்காமல் இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு? எல்லாமுமே பின்னாலே வருகிற இமாம்கள் மாமூம்களுக்கு கற்றுத்தருவதற்காகத்தான். அதுதானே தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மறதி ஏற்பட்டது. இன்றைக்கு சிலர் பேசுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை போன்றவர்கள் தான், அவர்களுக்கும் துக்கம் இருந்தது, அவர்களுக்கு தூக்கம் இருந்தது, அவர்களுக்கும் மறதி இருந்தது, அவர்களும் நம்மை போல உண்டார்கள், சாப்பிட்டார்கள், கடை தெருகளிலே நடந்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான், பார்த்தீர்களா நாயகமே, உங்களுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க? மாலி ஹாதர் ரசூல் யாக்குலு தாம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக், இவர் என்ன பெரிய ரசூல், நம்மளை போலத்தானே சாப்பிடுகிறார்கள், கடை தெருகளில் பஜார்களில் நடக்கிறார்கள், இவர் என்ன பெரிய ரசூல் என்று உங்களுக்கு என்ன உதாரணம் காட்டுறாங்க? அவங்க என்ன நினைக்கிறார்கள்? வானத்திலிருந்து வானவர் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிற பாடத்திலே உள்ள ஒரு செய்தி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார் மதீனா ஷரீஃபில் குபாவுக்கு பக்கத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை, அதை சரி செய்வதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். இந்த ஹதீஸின் விளக்கத்தில் பத்துல் பாரியில் எழுதுகிறாங்க, சில குடும்பங்களில் பிரச்சனை என்று வந்தால் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அவர்களே முன் சென்று அவர்களுக்கு மத்தியிலே சுல்ஹ சமாதானத்தை ஏற்படுத்த செல்ல வேண்டும், அவர்களே செல்ல வேண்டும். அவங்க வந்து சொல்லணும்னு கூட தேவையில்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சென்றார்கள். சென்று அவர்களுக்கு மத்தியிலே பேசினார்கள். சென்றபோது
அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஜமாத்துடைய நேரம் கடக்கிறது. குபாவிலிருந்து நபவிக்கு வர வேண்டும், மஸ்ஜித் நபவிக்கு வர வேண்டும். தொழுகை நேரம் கடந்து விட்டது. தொழுகைக்குரிய ஒக்து வந்துருச்சு. என்ன செய்வது? சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னாங்க. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயமாக போனாங்க. போன இடத்துல அவர்கள் அங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள், தடுக்கப்பட்டு விட்டார்கள். அது அவர்கள் விட்டுவிடவில்லை. பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தொழுகையினுடைய ஒக்து வந்துருச்சு, நீங்கள் இமாமத் செய்கிறீங்களா என்று கேட்டபோது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இன்ஷியத்தை நீங்கள் விரும்பினா நான் செய்கிறேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தின் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அடுத்து கலீஃபாவாக வரக்கூடிய தகுதி பெற்றவர்கள். ஆனால் ஒரு முஅத்தினுக்கு உரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். முஅத்தின்கள் என்றால் இன்றைக்கு சமுதாயத்தில் கொடுக்கப்படுகிற சராசரியாக குறைவான பார்வை உடையவர்கள் அல்ல அவர்கள். அல்லாஹ் மஹ்பிலில் முஅத்தினீன், யா அல்லாஹ் முஅத்தின்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் உயர்த்தி கேட்டபோது அருகே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தரக்தனா யா ரசூலல்லாஹ், எங்களை மறந்துட்டீங்களே நாயகமே, எங்களை விட்டுட்டீங்களே என்று சொன்னபோது, இல்லை உமரே, முஅத்தின்கள் ஒரு காலத்தில் பலகீனர்களிடத்தில் அது ஒப்படைக்கப்பட்டு விடும். பாங்கு சொல்கிற அதான் சொல்கிற முஅத்தின்கள் ஏழைகளாகவும் பலகீனர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக நான் துஆ செய்கிறேன் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை கேட்டு தொழுகைக்காக செல்கிறார்கள். தக்பீர் கட்டிவிட்டார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்தவர்கள் சஃபுக்கு உள்ளாலே வந்து முதல் சஃபிற்கு வருகிறார்கள். வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே இருக்குல்ல, அவங்க முதல் சஃபுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டதை பார்த்துவிட்ட மற்ற சஹாபிகள் கைதட்டுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பல. ஏன் தட்டுகிறார்கள் என்றெல்லாம் திரும்பவில்லை. அந்த கைதட்டுதல் அதிகரித்து விட்ட போது அப்போதுதான் திரும்பி பார்க்கிறார்கள். முதல் சஃபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னருந்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இஷாரா செய்து அப்படியே இருங்க, தொழுகை நடத்துங்கிறாங்க. தொழுகை நடத்துங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலே வந்துட்டாங்க, சஃபுக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்கிறார்கள், நின்று தொழுகை நடத்தலாம் தான். தன்னரும் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாலே நின்று தொழ வேண்டும் என்கிற ஆர்வம், ஆசை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலே தொழுங்கிறாங்க. ஆனாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலே வந்து விடுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்று விடுகிறார்கள். முன்னாலே சென்று தொழுகை முடித்து விட்டதற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்குறாங்க, மக்களே என்ன நேர்ந்தது உங்களுக்கு? தொழுகையில் ஏதாவது ஒன்று நடந்தால் ஏன் கைதட்டுகிறீர்கள்? அப்படி கைதட்டுவது பெண்களுக்கு, பெண்கள் தான் கைதட்ட வேண்டும். இப்படி அல்ல, பின்புற கையாலே, கையினுடைய உட்புறத்தாலே அல்ல பின்புறத்தாலே அவர்கள் தட்ட வேண்டும். ஆண்கள் நீங்கள் தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் முன்னாலே இமாமாக இருக்கிறவர்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு அவர்கள் சரி செய்து கொள்வார்கள். ஏன் கைதட்டுகிறீர்கள்? பள்ளியினுடைய ஒழுக்கத்தை பேண வேண்டும், எனவே நீங்கள் கைதட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டு இங்கே திரும்புகிறார்கள். என்று அபூபக்கரே, நான் தான் சொன்னேனே, உங்களை பார்த்து இஷாரா செய்தேனே, சைக்கிளையாலே தொழுகை நடத்துங்கள் என்று சொன்னேனே, ஏன் வந்து விட்டீர்கள் பின்னாலேன்னு கேட்குறாங்க. ஏன் வந்துட்டாங்கிறது தெரியாமல் அல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வரட்டும் என்று விரும்புகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் வந்து நீங்கள் அபூபக்கரே என்று கேட்டபோது, மாக்கான எம்பகில் இப்னி அபி குஹாஃபா ஐ யுஸல்லிய பைன யதையின் நாஸ், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாலே நின்று தொழுகைக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை, தகுதி இல்லை என்கிறார். அல்லாஹ்வின் ரசூல் சொல்கிறார்கள் தொழுகை நடத்துங்கள் என்று. அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு தகுதி இல்லை நாயகம். எப்படி? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழுகையிலே தான் முன்னாலே இமாமாக நின்று தொழுவதை விடவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான கண்ணியம், அவர்களுக்கு முன்னாலே தான் எப்படி நிற்பது இந்த அபூபக்கர் என்று நினைக்கிறார்களே, இதுதான் ஆஷிகீன்களினுடைய அடையாளம். அவர்களுடைய உள்ளங்களில் பொதிந்திறைந்த இஷ்கு என்கிற நாயக காதல், அதுதான் அத்தகைய உண்மையான நாயக காதலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ளால் உள்ளபடி உண்மையாக நேசிக்கிற உள்ளன்பை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலே உறுதிப்படுத்தியவராக. பேரளவிலே முஹப்பத்துர் ரசூல், இஷ்குர் ரசூல் என்று இல்லாமல் உண்மையாக அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தை
அல்லாஹ் நம்முடைய உடலிலும் உயிரிலும் கலத்தர் செய்தல்வானாக. நம்முடைய அப்பா சதகத்துல்லா அப்பா அவர்கள் வித்ரியாவிலே சொன்னது போல ஒஹப்பு கஃபி லஹ்மி வஅலுமி என்று சொன்னார்களே, நாயகமே என்னுடைய சதையிலும் எலும்பிலும் உங்களின் பேரன்பு நுழைந்து விட்டதற்கு பிறகு பிஹி மாலி ஷைத்தானின் பி கல்பி மதாஹில், என்னுள்ளே ஷைத்தான் நுழைவதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்றார்களே, அப்படி ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு நாம் பரிசுத்தப்படுவதற்கான வழி நாயக பேரன்பு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு நம்முடைய உடலில், உள்ளத்தில், ஊனத்தில், உயிரில், உதிரத்தில் அனைத்திலும் கலந்து விடுவதுதான். அப்படிப்பட்ட அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நேசம் நம்முடைய உடலிலே உயிரிலே ஊடுருவுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. இந்த புனிதமே நிறைந்த மஜ்லிஸிலே நாம் வீற்றிருக்கிறோம். இந்த மஜ்லிஸின் பொருட்டால், இந்த மஜ்லிஸின் நாயகர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பொருட்டால், அவர்கள் பதிவு செய்திருக்கிற இந்த ஹதீஸ் கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிற சஹாபிகள், தாபியீன்கள், ருவாத்துகள் அனைவர்களின் பொருட்டால், இந்த மஜ்லிஸை ஸ்தாபித்த உண்மையான தக்வாவுடன் ஸ்தாபித்த ஸ்தாபகர்களுடைய பொருட்டால், இந்த மஜ்லிஸை சார்ந்த முன்னாள் பின்னால் இந்நாள் உலமாக்களுடைய பொருட்டால், இந்த மஜ்லிஸிலே கூடி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களிலே இருக்கக்கூடிய சூஃபியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சாலிஹீன்களின் பொருட்டால் அல்லாஹ் நம் உள்ளங்களில் உறைந்திருக்கிற எல்லா விதமான நாட்ட தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்துள்வானாக. வாய்விட்டு சொல்ல முடியாத நோய்களுக்கு ஆட்பட்டு போயிருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், இன்னும் இந்த மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன வகையிலெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ, இந்த மஜ்லிஸினுடைய துஆவை ஆதரவு வைக்கிறார்களோ, உலகெங்கிலும் இருந்தும் இதை அவதானித்து கொண்டிருக்கிறார்களோ, நம் யாவருக்கும் அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வானாக. நம்முடைய மரணத்தை சலாமத்தான மரணமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. என்னென்ன ஹாஜத்துகளை, நாட்ட தேட்டங்களை நாம் சுமந்திருக்கிறோமோ அவை அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி இம்மை மறுமை பாக்கியங்கள் அனைத்தையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். பிஹக்கி சையீதில் அன்பியாயி வல் முர்சலீன் ஓ பிஹக்கி சையீதில் அவுலியாயி வஸ்ஸாலிஹீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருளாளன் அன்பாளன் அல்லாஹ் அவனது அருள் வேண்டி துணை நாடி துவக்கம். அவனின் அருளின் அடையாளமாய் அன்பின் வடிவமாய் அவனியில் வந்துதித்த அண்ணலம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திவ்ய ஹதீஸ் மாமணி மொழிகளால் அல் ஜாமிய ஷஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த ஹதீஸ் கிரந்தம் அதை பக்தியோடு ஓதும் வாங்கான மாமன்றம் புனிதமிகு மஜ்லிஸில் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் 5ஆம் நாளாகிய இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் மாமணி மொழிகளுக்கு அல் அஸ்ரார் ஆன்மீக திங்களிதையின் ஆசிரியர் ஆலி ஜனாப் அல் ஹாஃபில் முத்து தைக்கா டிஎஸ்ஏ சையத் அபு தாஹிர் அலி மஹதரி ஃபாதில் ஜமாலி அவர்களால் விளக்க உரை தரப்பட்டு அருள் தங்கள் வீச இனிதே நிறைவு பெறும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் இம்மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜப் பிறை 6 மகான் அஜ்மீர் ஹாஜா முயினுத்தீன் திஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவு நாளாகும்.
விசேஷ தினத்தன்று நாளை ஓதப்படவிருக்கும் ஹதீஸ் மாமணி மொழிகளுக்கான விளக்க உரையையும் மகான் அவர்களின் வாழ்க்கை சரித உரையையும் காயல்பட்டினம் பெரிய சம்சுத்தீன் ஒளியுல்லா ஜும்மா மஸ்ஜிதின் இமாமும் நசூஹியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வருமான அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஓயல் முகமது நூர் சிராஜுத்தீன் ஆலிம் அல் பாக்கவி அவர்கள் விளக்க உரை நிகழ்த்த உள்ளார்கள். எனவே பொதுமக்களும் தாய்மார்களும் முன்கூட்டியே மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அருமை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியை பெற்றுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு சுல்கார் திரு அல்ஹாஜ் நஹ்வி எம்இ அஹமது முஹியத்தீன் அவர்களும் அப்பாப்பள்ளி திரு அல்ஹாஜ் சொலுக்கு எம்இ சையீத் முஹம்மது ஷாஹிப் அவர்களும் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவரது ஹக்கிலும் அவர்களது குடும்பத்தார் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மருகுமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது. அன்னவர்கள் அனைவரும் ஹக்கிலும் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த மஜ்லிஸை உருவாக்கிய ஸ்தாபகர்கள் 98 ஆண்டுகளாக இந்த சபை சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் பேருதவி புரிந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதீ யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் வல் ஜின்னத்தி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهان القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعنا مقرين بالعجز عن إحاطتك معنا. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظ فجعلنا من جملته وحفاظ. اللهم قرب إلى فهمنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر بركته جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرنا وبركة ما صلينا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا وسندنا وشفينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف، ثم إلى أرواح من تقدهم الله واغفر لهم وارحمهم وعانش الله وحشتهم ورحم الله غربتهم ونفر الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران، فروح وريحان وجنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بلغ مرادنا وحسن مقصودنا وتمم نيتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم بلغ مرادنا مراد المسلمين. اللهم بلغ مرادنا مراد المسلمين. اللهم بلغ مرادنا مراد المسلمين وقض حاجاتنا وحاجات المحتاجين. ولا هو الله قادر تقضي حاجتي وحاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين.
اللهم احفظ الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين اللهم آمنا في أوطاننا اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين اللهم عليك بأعدائك وأعداء المسلمين اللهم شتت شملهم اللهم مزق جمعهم اللهم خرب ديارهم وفارق بين كلمتهم واجعلهم في خيبة وخسران اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخاف فينا ولا يرحمنا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان برحمتك يا أرحم الراحمين ربنا عليك توكلنا وإليك عنبنا وإليك المصير ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله